தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம கடந்து போகிற பாதை வறண்ட பாலைவனம் மாதிரி இருக்குதா, இல்லை கண்ணீர் தான் வாழ்க்கையில் அதிகமாக இருக்குதா அப்படின்னா இந்த வசனம் உங்களுக்காக தான். நம் கண்ணீர் ஆசீர்வாதமாக மாறும். சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 6வது வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரோட்டாக்கி கொள்கிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும். இந்த வசனம் நமக்கு ஒரு ஆழமான உண்மை நமக்கு சொல்லுது. பள்ளத்தாக்கு என்றால் கண்ணீர், வலி, வேதனை நிறைந்த இடம். வாழ்க்கையில் சில நேரம் எல்லாம் நமக்கு வறண்டு போன மாதிரி தோணும், எதுவுமே நம்ம பக்கம் இல்லை அப்படின்ற மாதிரியும் தோணும். இந்த வசனம் சொல்கிறத பாருங்கள். தேவனை நம்பி நடப்பவர்கள் அந்த வறண்ட இடத்தையே ஊற்றுகளின் இடமாக்குகிறார்கள். அதாவது கண்ணீர் ஆசீர்வாதமாக மாறும், வலி சாட்சியாக மாறும், மழையும் ஆசீர்வாதமாகும். தேவன் மேலிருந்து மலையை ஊற்றுகிறாரு. நம்ம கடந்து போகும் பாதை நமக்கு பிறருக்கு ஆசீர்வாதமாக மாறும். இன்றைக்கு நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்களா, மனது ரொம்ப உடைஞ்சிருக்கீங்களா, எதிர்காலம் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நினச்சிக்கோங்க, இந்த வழி வீணாகாது. நீங்கள் கடந்து போகும் பாதை ஒரு சாட்சியாகும், மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும். தேவன் நம்மோடு இருந்தால் பாலைவனம் கூட தோட்டமாக மாறும், கண்ணீர் கூட ஊற்றாக மாறும். நம்ம வாழ்க்கையில் கண்ணீரின் பள்ளத்தாக்கு இருக்கலாம், ஆனால் அது ஒரு முடிவு கிடையாது, அது ஒரு மாற்றத்தின் ஆரம்பம்தான். கைவிடாமல் நம்ம தேவனை முழுவதுமாக பிடிச்சுக்கிறணும். அப்போ நம்ம கண்ணீர் கூட ஆசீர்வாதமாக மாறும். கண்ணீர் வந்த இடம்தான் ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் நம் வாழ்க்கையில் இருக்கும்போது நிச்சயமாய் நம்ம கண்ணீரை அவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.